இன்னைக்கு பெரியாருடைய மாணவர், அண்ணாவுடைய தம்பி, முத்தமிழர் கலைஞருடைய வழியில் நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்தையும் ஆட்சியும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார். இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசை நாம் மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல, உலக நாடுகளே பார்த்து வியக்கின்றன, பாராட்டுகின்றன. அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். சமீபத்தில் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 2.5-3 ஆண்டுகளாக நடைபெற்று கொடுக்கிறது. ஒவ்வொரு கட்டமாக அது தலைவர் அவர்கள் விரிவுபடுத்திக்கிட்டே போறார். அடுத்தடுத்த பள்ளிகளுக்கு, எய்டட் ஸ்கூல்ஸுக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு அதை விரிவுபடுத்தினார். அதை திட்டத்தை துவங்கி வைக்கிறதுக்கு பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் சென்னைக்கு வந்திருந்தார். அவர் தான் வந்து துவங்கி வச்சார். சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். யாரு? பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்திருந்தார். நம்முடைய முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று அந்த விழாவில் பேசின பஞ்சாப் முதலமைச்சர் பேசினார். நம்முடைய தமிழக முதலமைச்சரை வாழ்த்தி அங்கே வந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகள் எல்லாம் சந்திச்சுட்டு அவர் பேசும்போது சொன்னார், தமிழக முதலமைச்சர் அவர்களே, இது மிக மிக சிறந்த திட்டம். இந்த திட்டத்தை நான் வெகு விரைவில் என்னுடைய மாநிலத்திலையும் நான் அறிமுகப்படுத்த போறேன்னு சொன்னார் பஞ்சாப் மாநில முதலமைச்சர். இதை விட ஒரு அரசுக்கு, ஒரு திட்டத்திற்கு வேற ஏதாவது ஒரு பாராட்டு வேண்டுமா? மற்ற மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய மாநிலத்துக்கு வந்து நம்ம திட்டத்தை பார்த்து இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் என் மாநிலத்தில் பயன்படுத்த போறேன்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் திட்டம், நம்முடைய தலைவர் முதலமைச்சருடைய பெருமை.